வெல்கம் டு புதியுகம் அகாடமி. யூபிஎஸ்சி மாடல் MCQs தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு எக்கானமி அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன் இது ரெண்டு சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் மாடல் MCQs பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின், which institution provides extended fund facility to countries facing medium term balance of payment problem? ஆக்சுவலாக பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது வந்து பார்த்தீங்கன்னா IMF தான். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா extended fund facility. extended fund facility இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ரிகார்டிங்காக இந்த டேர்ம் மட்டுமே யூஸ் பண்ணி PYQஸ்ல வந்திருக்கு. ஸோ அப்போ எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டி மேபி இந்த வருஷம் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு country which are facing medium term balance of payment problem. So balance of payment problem அப்படின்னா the country is failed to pay for their imports. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இம்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்ஸை விட அதிகமாக இருக்கு. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் நடக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெயில் அவுட் பேக்கேஜ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ பெயில் அவுட் பேக்கேஜ், ஸோ இந்த பெயில் அவுட் பேக்கேஜ் யார் பண்ணுவாங்க அப்படின்னா IMF தான் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டி. எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டி இஸ் அ மெக்கானிசம். ஸோ ஃபண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க யாருக்கு அப்படின்னா கண்ட்ரி ஃபேஸிங் மீடியம் டேர்ம் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ப்ராப்ளம். ஸோ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டி வந்து யார் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா IMF ப்ரொவைட் பண்றாங்க. ஓகே, so option C is correct. The International Monetary Fund offers various lending programs to support member countries facing economic challenges. These programs includes extended fund facilities, which is designed to provide assistance to countries dealing with medium-term balance payment issue. Medium-term balance payment issue. So அவங்களால வந்து அந்த பேமெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல யார் வந்து ஹெல்ப் பண்றாங்க? IMF வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஸோ எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டி இஸ் அ லோன். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு லோன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் அ லோன் ஃபண்ட் ஃபெசிலிட்டி லோன் விண்டோ ப்ரொவைடட் பை IMF வித் லாங்கர் டியூரேஷன் ஆஃப் 3 to 5 years. பாருங்க, இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ல வரலாம். 3 to 5 years, அதாவது 3 to 5 years வரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டியூரேஷன், இந்த லோன் ரீபேமெண்ட் டியூரேஷன் வந்து கொடுப்பாங்க. அப் டு அண்ட் ஹையர் லோன் அமௌண்ட் அப் டு 435% ஆஃப் கண்ட்ரிஸ் SDR கோட்டா. அதாவது SDR கோட்டா ஒரு கண்ட்ரியும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி SDR கோட்டா வந்து IMFல மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த SDR கோட்டாக்கு பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து லோன் கொடுப்பாங்க. எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது அதை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து 435% ஆஃப், அப்போ 100 rupees வச்சிருக்காங்க அப்படின்னா 435%, தட் மீன்ஸ் 435 rupees. ஸோ அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இதா கொடுப்பாங்க. ஸோ லோனா கொடுப்பாங்க. ஸோ இட் இஸ் ஸ்பெசிஃபிகலி இன்டெண்டட் ஃபார் கண்ட்ரிஸ் ரெக்வயரிங் மீடியம் டேர்ம் சப்போர்ட் அண்ட் அட்ரஸ் தேர் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ப்ராப்ளம். திரும்பவும் இது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ப்ராப்ளத்தை வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்றதுக்காக மட்டும்தான். ஸோ பெயில் அவுட் பேக்கேஜ், எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டி, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், இந்த டேர்ம்ஸ் எல்லாம் எது ரிலேட்டடா அப்படின்னா IMF ரிலேட்டடா, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் ரிலேட்டடா. கண்டிப்பா இது ரிலேட்டடான டேர்ம்ஸ் வர்றதுக்கு ரொம்பவுமே பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகே, with reference to Asian Infrastructure Investment Bank, consider the following statement. Asian Infrastructure Investment Bank. The Asian Infrastructure Investment Bank is governed by World Bank. So first statement வந்து தப்பு. First statement தப்பு. So first statement தப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா 2 and 3 only. India is not a member. Second statement தப்பு. ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கு இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா மெம்பரா இருக்காங்க. இட் எய்ம்ஸ் டு ப்ரமோட் எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபாஸ்டர் ரீஜனல் கோஆபரேஷன். இந்த பேங்க் வந்து எதுக்காக இருக்கு அப்படின்னா எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டை வந்து ப்ரமோட் பண்றதுக்காகவும் ரீஜனல் கோஆபரேஷனை வந்து ப்ரமோட் பண்றதுக்காகவும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. சரி, ஆப்ஷன் 1 இஸ் இன்கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட். த AIIB has its own independent governance structure. பாருங்க, it is an own independent governance structure. It is not supported by World Bank and is not governed by World Bank. So AIIB is separate multilateral development bank. நல்லா பாருங்க, இவங்க என்ன டேர்ம் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. multilateral development bank with its own set of rules and operating procedure. So இதுக்கு கவர்னிங் பாடியோ யாரும் கிடையாது. AIIB, ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கே தான் இதை கவர்ன் பண்றாங்க. ஸோ தே ஆர் அட்டானமஸ்.
So statement 1 is incorrect. Statement 2 is incorrect. India is a major shareholder. India is a major shareholder. India is a major shareholder. AIIB objectives includes promotion of economic development, fostering regional cooperation, investing in infrastructure projects. Okay, match the following items with the category belong to disinvestment procedure. First வந்து disinvestment procedureனா என்னன்னு கேக்குறாங்க. With respect to அது என்ன category? So expenditures on road என்னது? So expenditure on road is an capital expenditure. Disinvestment procedure is an capital receipts. Interest payment is an revenue expenditure. So option A வந்து to disinvestment procedure is an capital receipts. Expenditure on road is an capital expenditure. So கண்டிப்பா இது வந்து பட்ஜெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். So option D. Okay, disinvestment procedure is in capital receipts. Disinvestment is a process of where the government sells its share in public sector units. The proceeds from such as sales are categorized as a capital receipts because they reduce the government assets and do not create liability. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. கவர்மெண்டோட சொத்தை கவர்மெண்டோட கடனை குறைக்கிறதுக்காகவோ இல்லை அந்த கவர்மெண்டோட பப்ளிக் செக்டார் யூனிட் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை இன்கம் கம்மியாக இருக்கு இல்லை அதனால பேர்டன் அதிகமாகுது, அதில் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் தான் அதிகமாகுது, அது மூலயமா நமக்கு லாபமே வரமாட்டேங்குதுன்னு கவர்மெண்ட் ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து பிரைவேட்டுக்கு சேல் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்றாங்க. சச்சஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் இஸ் அண்ட் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். ஸோ ஒன்ஸ் அதை சேல் பண்றது மூலமா வரக்கூடிய லாபத்தை வந்து எதுல வைப்பாங்க அப்படின்னா கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்ல வைப்பாங்க. பட்ஜெட்ல கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்ல வைப்பாங்க. The proceeds from such as sales of categorized capital receipts they reduce the government assets and do not create any liability. So government oda asset குறையுது, அதே டைம்ல liability வந்து கிரியேட் ஆகிறது இல்ல. liability means அதுக்கு உண்டான கடனோ எதுவுமே கிரியேட் ஆகிறது இல்ல. liabilities government is not liable to anyone by selling this. Sorry, expenditure on road is a capital expenditure. Spending on infrastructure development like roads considered as a capital expenditure because it creates long term asset for the government. So actually வந்து பாத்தீங்கன்னா capital expenditure அப்படிங்கிறது ஒரு long term asset வந்து கவர்மெண்ட் கிரியேட் பண்ணா அது வந்து capital expenditure னு சொல்லுவோம். So building a road வந்து பாத்தீங்க அப்படின்னா long term asset தான். Interest payments is a revenue expenditure. Interest payments is a revenue expenditure because interest payments அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆல்ரெடி வாங்கின லோனுக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட். ஸோ அது வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அதுதான் என்ன சொல்லுவாங்க, அது மூலியமா கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான லாபமும் கிடையாது. திஸ் இஸ் ஆன்கோயிங் எக்ஸ்பென்சஸ் டு நாட் கிரியேட் எனி அசெட்ஸ் ஆர் ரெடியூஸ் லயபிலிட்டி. ஓகே, so next consider the following statement. American depository receipts. American depository receipts refer to the bond issued by the US company in foreign market. It is not a bond, it is a certificate. So American depository receipts is a certificate, it's not a bond. Global depository receipts are traded exclusively in United States while ADR is traded globally. So actually வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்வாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, ரெண்டுமே தப்பு. So first, what is ADR? So American deposit receipts is not a bond. Instead, it is a certificate issued by US. So இது வந்து ஒரு பாண்ட் கிடையாது, இது வந்து ஒரு சர்டிபிகேட். இந்த சர்டிபிகேட் யார் இஷ்யூ பண்றா? US பேர்லயே US. ஓகேங்களா? பேங்க் US bank representing shares of the foreign companies. The certificate allows US investors to invest in foreign companies without direct trading on foreign exchanges. With the help of ADR, the American citizens can invest on foreign companies without direct trading. ADR is traded on American Stock Exchange and is priced in US dollars. So ADR வந்து American Stock Exchangeல ட்ரேட் பண்றாங்க, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா US டாலர்ல பிரைஸ் பண்றாங்க. Global depository receipts are typically traded in multiple global markets such as American Eurozone and or Asian exchange. அது மற்ற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்ல மற்ற கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்லயும் global depository receipts வந்து சேல் பண்ணுவாங்க. Where ADR is primarily traded on US only. US stock exchange. GDR are priced on local currency of respective exchanges. So ADR வந்து US டாலர்ஸ்ல பிரைஸ் பண்ணுவாங்க, பட் GDR வந்து எந்த கண்ட்ரியில அது பிளேஸ் பண்ணிருக்காங்களோ அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அது அந்த கரன்சிக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ரெண்டுமே வந்து தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் டெபாசிட் ரெசிப்ட்ஸ் ரெஃபர் டு த இட் இஸ் நாட் அ ரெசிப்ட்ஸ், இட் இஸ் a certificate issued by
The certificate is issued by US. So US for இது வந்து யூஎஸ் இந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ இந்த யூஎஸ் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணுறதுக்காக இந்த ஏடிஆர் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், வித் த ஃபாலோயிங் சினாரியோ விச் வுட் லீட் டு மோர் நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் growth differential. Actually it is a term. நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் growth differentialனா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் growth differential மீன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து டிக்ரீஸ் இன் த கவர்மெண்ட் பாரோயிங் காஸ்ட் கப்புள்டு வித் அன் இன்க்ரீஸ் இன் எக்கனாமிக் growth. ஆக்சுவலா நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் growth நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் growth ரேட் டிஃபரன்ஷியல். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்முக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படின்னா நம்மளோட கவர்மெண்ட் பாரோயிங் காஸ்ட், அதாவது கடன் வாங்குறதோட ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகுது, நம்மளோட growth வந்து இன்க்ரீஸ் ஆகும். லாஜிக்கா growth இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளோட டெப்த் வந்து குறையும். ஸோ பாரோயிங்ஸ் வந்து குறையும். டிக்ரீஸ் இன் கவர்மெண்ட் பாரோயிங் காஸ்ட் கப்புள்டு வித் இன்க்ரீஸ் இன் எக்கனாமிக் growth. ஸோ ரெண்டுமே சேர்ந்தாதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் growth டிஃபரன்ஷியல்னு சொல்லுவாங்க. ஸோ நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் growth டிஃபரன்ஷியல் அப்படின்னா ஆக்சுவலா நம்மளோட பாரோயிங்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது, எக்கனாமிக் growth வந்து இன்க்ரீஸ் ஆகுது. Achieving when difference between the interest rate and government debt and economic growth rate is more negative. So logically அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ், அதாவது கவர்மெண்ட் டெப்த்தும் எக்கனாமிக் growthையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது எக்கனாமிக் growth வந்து அதிகமாக இருக்குது. This happens when economic growth rate is higher and the interest rate and the government debt is lower. இது எப்போ நடக்கும்? நம்மளோட growth அதிகமாக இருக்கணும், அதே மாதிரி கவர்மெண்ட் வாங்கின லோனுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாக இருக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் இன்கரெக்ட். என்ன ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்க? அண்ட் இன்க்ரீஸ் இன் கவர்மெண்ட் பாரோயிங் காஸ்ட் கப்புள்டு வித் டிக்ரீஸ் இன் எக்கனாமிக் growth. ஸோ ஆக்சுவலாக அப்படியே ஆப்போசிட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இது என்ன ஆகும்? மோர் பாசிட்டிவ் ஐஆர்ஜிடி. இது வந்து இங்க பாருங்க, கொஸ்டின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் growth ரேட் டிஃபரன்ஷியல். நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் growth ரேட் டிஃபரன்ஷியல்னா பாரோயிங்ஸ் காஸ்ட் கம்மியாகுது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாகுது, எக்கனாமிக் growth அதிகமாகுது. அதுவே பாசிட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் growth ரேட் டிஃபரன்ஷியல் அப்படின்னா கவர்மெண்டோட பாரோயிங் காஸ்ட் அதிகமாகுது, எக்கனாமிக் growth வந்து கம்மியாகுது. அப்படியே ஆப்போசிட். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பாசிட்டிவ் ஆர் லெஸ் நெகட்டிவ் ஐஆர்ஜிடி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், a currency account deficit implies a current account deficit implies the country is borrowing more from rest of the world. ஸோ ஆக்சுவலாக கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் அப்படிங்கிறது ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இம்போர்ட்ஸ் அதிகமாகுது, எக்ஸ்போர்ட்ஸ் கம்மியாகுது. ஸோ இட்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் இம்ப்ளைஸ் த கண்ட்ரி இஸ் பாரோயிங் மோர் ஃப்ரம் ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட் தேன் இட்ஸ் லெண்டிங். ஸோ ஜென்ரலி இது வந்து கரெக்ட் தான். இந்தியா ஆல்வேஸ் சஃபர்ட் ஃப்ரம் ஓவரால் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட். ஆல்வேஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து தப்பு. எப்பயாவது நம்மளுக்கு கண்டிப்பா ஓவரால் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் இருக்காது, கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் இருக்கும், அதே டைம்ல சர்ப்ளஸும் நம்ம வந்து போவோம். ஸோ அதாவது எப்பயுமே நம்ம டெபிசிட்ல இருக்கோம்னு சொல்ல முடியாது. கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் does implies the country is borrowing more from the rest of the world. ஸோ கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட அட் ப்ரெசென்ட்டாக நம்மளோட பாரோயிங்ஸ் வந்து அதிகமாக இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு, அதாவது நம்மளோட இம்போர்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ திஸ் அக்கர்ஸ் when the country imports of the goods and services exceeds its exports. எப்பயுமே டெபிசிட் எப்போ கிரியேட் ஆகும்? இம்போர்ட்ஸ் அதிகமாகி எக்ஸ்போர்ட்ஸ் கம்மியானா. ஸ்டேட்மெண்ட் 2 is incorrect. While it is true that India generally experience an overall current account deficit, that's not always in the case. ஸோ ஆல்வேஸ் இருக்காது. ஸோ எப்பயுமே நம்ம கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்லேயே இருக்க மாட்டோம். ஸோ இந்தியா விட்னஸ் அ கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் 17 years. ஸோ நம்ம 2020-21 நம்ம சர்ப்ளஸ் வந்து அட்டைன் பண்ணிட்டோம் டியூ டு டிக்ரீஸ் இன் இம்போர்ட்ஸ் கம்பேர் டு டியூரிங் த COVID-19 pandemic. Therefore, the claim of India always suffers from overall current account deficit is inaccurate. ஆக்சுவலாக ரீசெண்டாக 2020-21 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம். அப்போ டெபிசிட் எப்பயுமே நம்ம டெபிசிட்டா இருக்கும்னு சொல்ல முடியாது. எப்பயாவது டெபிசிட்டா இருப்போம், அதே டைம்ல எப்பயாவது சர்ப்ளஸாகவும் இருப்போம். Consider the following statement. Central sector schemes are designed, planned and entirely funded by central government. So central sector schemes வந்து பாத்தீங்க அப்படின்னா it is
சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பார்த்துப்பாங்க. சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம்ஸ் ஆர் எக்ஸ்க்ளூசிவ்லி பேஸ்ட் ஆன் சப்ஜெக்ட் லிஸ்டட் ஆன் த ஸ்டேட் லிஸ்ட். ஸோ அப்படி கிடையாது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி ஃபண்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். பட் சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ங்கிறது ஸ்டேட்டும் சென்ட்ரலும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட். சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸ் ஆர் இண்டீட் கேரக்டரைஸ்டு பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். Central government's complete control over their formulation, functioning and implementation. These schemes addresses national level priorities and based on subjects listed on the union list. பாருங்க, சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் அப்படின்னாலே செக்டார் அப்படின்னாலே கம்ப்ளீட்டா யூனியன் கவர்மெண்ட்டே எடுத்துக்கும். அதே டைம்ல அவங்க எந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் எடுத்துப்பாங்க அப்படின்னா யூனியன் லிஸ்ட் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் தான் எடுத்துப்பாங்க. எக்ஸாம்பிள், சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் இன்க்ளூட்ஸ் டிஜிட்டல் இந்தியா லேண்ட் ரெக்கார்ட்ஸ், மாடர்னைசேஷன் ப்ரோக்ராம் அண்ட் பிரதான் மந்திரி கிசான் சம்பதன் யோஜனா. ஸோ ஆக்சுவலா இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களோட பட்ஜெட்ல அவங்களோட யூனியன் லிஸ்ட்ல அனௌன்ஸ் பண்ண ஸ்கீம்ஸ். அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபண்டிங் வந்து அவங்களே கொடுப்பாங்க. ஸ்டேட்மெண்ட் 2 is incorrect. While centrally sponsored schemes involves in the state in implementation and they are not exclusively based on subjects listed on state list. Centrally sponsored schemes are designed to bridge the gap between national priority and regional requirements. ஏன்னா சென்ட்ரலி செக்டார் ஸ்கீம்ல எப்பயுமே அது நேஷனல் ப்ரியாரிட்டியா தான் இருக்கும். பட் சென்ட்ரல் ஸ்பான்சர்டு ஸ்கீம்ல அப்படி கிடையாது. ரீஜனல் ரெக்வயர்மெண்ட்டுக்கும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபண்ட் பண்ணுவாங்க. These schemes involve in cost sharing arrangements between central and state government and implementation is primarily responsible of state government. Centrally sponsored schemeல primary responsibility யாருக்கு போகுது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா centrally sectored scheme completely governed by central government. Centrally sponsored scheme is partially governed by state government and governed by state government and funded by both. ஃபண்ட் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஃபண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷேர் பண்ணிப்பாங்க. போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் வித் த கீ கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ஃபிக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட், ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட், பெக்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படிங்கிறது வந்து ஆன்சர் வந்து பி. ஸோ ஃபிக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் intervention to maintain a set value. So actually the central bank is nothing but India central bank is RBI. Fixed exchange rate yaar fix பண்றா அப்படினா central bank fix பண்றாங்க. So central bank's intervention to maintain set value ஒரு ப்ராப்பரான exchange rate fix பண்ணிடுறது. Floating exchange rate அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஃபிக்ஸ் பண்ணா, அதுவே கரன்சி வேல்யூ வந்து மார்க்கெட் ஃபிக்ஸ் பண்ணா அது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட். பெக்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படிங்கிறது கரன்சி இஸ் டைரக்ட்லி டைடு டு another மேஜர் கரன்சி. இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இது மூணுத்துக்குமே காமனா எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படிங்கிறது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரின் கரன்சி வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியன் கரன்சி $1 is equal to 50 rupees அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இந்த ரேட் எப்படி 50 rupees ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏதாவது ஃபிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல ஆர்பிஐ வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ பட் ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட் ஃபோர்ஸஸ் இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கரன்சியோட வேல்யூ வந்து டிசைட் பண்ணுவாங்க. பெக்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் இஸ் டைரக்ட்லி டைடு டு another மேஜர் கரன்சி. ஸோ ஆக்சுவலா பெக் பண்ணிடுவாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாள் வரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கரன்சியோட வேல்யூ வந்து இத்தனை ரூபா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பெக் பண்ணிடுவாங்க. சரி, இது ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். ஃபிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் மேட்சஸ் when central bank intervention to maintain set values in the fixed exchange rate system. The government or central bank actively intervenes to maintain the fixed rate. நல்லா பாருங்க, ஃபிக்ஸ்டு ரேட்டை வந்து யார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் பேங்க் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவா செயல்படுவாங்க. பட் ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்டோ சென்ட்ரல் பேங்கோட செயல்பாடுகள் பண்ண முடியாது. பிகாஸ் இதை வந்து யார்கிட்ட கொடுத்துடுறாங்க, மார்க்கெட் கிட்ட விட்டுறாங்க. மார்க்கெட் அவங்களோட அந்த currency price of the currency வந்து fix பண்ணுது. So floating exchange rate is matched with a currency values is determined by market forces. Under floating exchange rate system, the currency value is determined by market forces without government or central bank intervention. ஸோ ஆர்பிஐயோ இல்லை கவர்மெண்ட்டோ இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருக்காது. வாட் இஸ் பெக்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட்? பெக்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் இஸ் கரன்சி இஸ் டைரக்ட்லி டைடு டு another மேஜர் கரன்சி. A pegged exchange rate
is specific type of fixed exchange rate where a country's currency is directly tied to another major currency. அதான் சொன்னேன். ஆக்சுவலாக வந்து கரன்சி, அதாவது ஃபிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டும் பெக்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டும் மோர் ஆர் லெஸ் ஒன்று தான். பட் பெக்டு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சீசனுக்கு அப்புறம் மாறிடும். நம்ம வேற ஒரு வேல்யூவோட பெக் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. Which of the following characteristics of real effective exchange rate? Real effective exchange rate. So it is an adjusted. It adjusts the nominal exchange rate for inflation difference between the countries. So near nominal exchange rate and real effective exchange rate. NEER. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் அட்ஜஸ்ட் த நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃபார் இன்ஃப்ளேஷன் டிஃபரன்ஸ் பிட்வீன் த கண்ட்ரீஸ். இட் இஸ் வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் த கண்ட்ரீஸ் கரன்சி அகேன்ஸ்ட் த பாஸ்கெட் ஆஃப் அதர் கரன்சிஸ். ஸோ கரெக்ட் தான், ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஸோ ஆக்சுவலாக இது எப்படி நம்ம கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் 3 ஸ்டேட்மெண்ட்டையும் படிச்சுட்டு. இட் ப்ரொவைட்ஸ் இன்சைட்ஸ் into a country competitiveness in international market. ஸோ 3மே கரெக்ட் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு UPC PYQ வந்து நம்ம அதை ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து 3 ஆன்சருமே கரெக்ட். எப்படி கரெக்ட் ஆகுது அப்படின்னா, ஸோ what is meant by real effective exchange rate? So it adjusts the nominal exchange. It adjusts the nominal exchange rate for inflation differences between the countries. The real exchange rates taken into the account difference in prices between the countries, reflecting the purchasing power of one currency relative to the another currency. So actually வந்து பார்த்தீங்க அப்படின்னா real effective exchange rate அப்படிங்கிறது, ஸோ நாமினல் NEER அப்படின்னு சொல்லக்கூடிய நாமினல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேசிஸாக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக நீர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் நம்ம இன்ஃப்ளேஷனை ஆட் பண்ண மாட்டோம். ஸோ நாமினல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் நம்ம இன்ஃப்ளேஷனை ஆட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இட் இஸ் வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் த கரன்சிஸ் அகேன்ஸ்ட் அ பாஸ்கெட் ஆஃப் அதர் கரன்சிஸ். கன்சிடர்ட் அஸ் அ கண்ட்ரிஸ் கரன்சி வேல்யூ அகேன்ஸ்ட் மல்டிபிள் அதர் கரன்சிஸ் வெயிட்டட் பை இம்பார்ட்டன்ட் இன் ட்ரேட். இட் ப்ரொவைட்ஸ் இன்சைட்ஸ் இன்டு த கண்ட்ரிஸ் காம்படிட்டிவ்னஸ். தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கரன்சியோட காம்படிட்டிவ்னஸ் பற்றி சொல்லும். ஸோ இன் இன்டர்நேஷனல் மார்க்கெட் பை அக்கௌண்டிங் ஃபார் இன்ஃப்ளேஷன் அண்ட் கன்சிடர் தி மல்டிபிள் கரன்சிஸ். ஸோ ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட எக்ஸ்சேஞ்ச் ரேட்டோட சேர்ந்து நம்மளோட கரன்சியோட இன்ஃப்ளேஷன் வேல்யூவும் அதில் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இது மூலயமா நம்மளோட கரன்சியோட ரியல் வேல்யூ இன் குளோபல் மார்க்கெட்டை தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். ஓகேங்களா? ஐடென்டிஃபை தி கோஸ்டல் லேண்ட் ஃபார்ம்ஸ் based on given information. So the land forms, actually இது என்ன land form னு சொல்லிருக்காங்க geography question. ஓகேங்களா? The land forms, this land forms is formed when sediment deposits connects an island to a mainland or another island. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் இங்கே இருக்கும், ஒரு லேண்ட் இங்கே இருக்கும். இந்த இடத்துல நடுவில் வந்து இந்த 2 லேண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அது வந்து செடிமெண்ட்ஸ் மூலயமா ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இது என்ன லேண்ட் ஃபார்ம்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் கிரியேட்டட் பை வேவ்ஸ் ஆக்ஷன்ஸ் அண்ட் லாங் ஷோர் ட்ரை கிராஜுவலி அக்குமுலேட்டிங் சாண்ட் ஆர் கிராவல். இதுவுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெசர்ட் region வந்து சொல்ற மாதிரி. over the time this feature may be evolved into a permanent bridge or after a local tide pattern. ஸோ இதை வந்து டோம்போலோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேட்டர்ன் வந்து டோம்போலோன்னு சொல்லுவாங்க. டோம்போலோன்னா என்ன? டோம்போலோ இஸ் டிஃபைன்ட் as a bar that connects the island to the middle land. ஆக்சுவலா மோரலஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐலாண்டை வந்து மிடில் லேண்டை கனெக்ட் பண்றதுக்கு உண்டான ஒரு பாலமா தான் வந்து என்ன இருக்கு அப்படின்னா டோம்போலோ இருக்கு. சரிங்களா? ஸோ sediment deposits connected with the island and mainland. Tombolos are formed through accumulation of sand or gravel due to wave action. ஸோ இது ஜென்ரலாகவே தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக டோம்போலோ எப்படி வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூராமே அந்த லாங் ஷோர்ஸில் தான் நடக்கும். கிரியேட்டட் பை வேவ் ஆக்ஷன்ஸ். அதாவது நம்ம டெசர்ட்ல பார்க்கும்போது தெரியும், அந்த டெபாசிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேவியாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து ஸோ இந்த இடத்துல அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த லேண்ட் ஃபார்ம்ஸ் டோம்போலஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட் கிராவல்ஸ் மூலமா அக்குமுலேட் ஆகுது. ஜென்ரலாக இது நமக்கு தெரியும். ஸோ நான் சொல்லும் போதுமே உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ அதுக்கடுத்து ஸ்பிட் இஸ் a ridge of sand or shingle that attaches the land at one end and extends into the sea or bay.
ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிட் அப்படிங்கிறது வந்து நமக்கு டோம்போலா அப்படிங்கிறது ரெண்டு லேண்டை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு துண்டு. பட் ஸ்பிட் அப்படிங்கிறது ஒரு லேண்ட்லேருந்து டேரெக்டாகவே சீக்குள்ளே போகக்கூடிய ஒரு 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 லேண்ட் ஃபார்ம்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பிட்னு சொல்லுவாங்க. பேரியர் லேண்ட் இஸ் அ லாங் நேரோ லேண்ட் தட் ரன்ஸ் parallel to the coast and is separated from the mainland by the lagoon or bay. So barrier land அப்படிங்கிறது ஜஸ்ட் வந்து ஒரு லாங் லேண்ட். ஸோ ஒன்றும் இல்லை, இது எப்படி இமேஜின் பண்ணுறது அப்படின்னா சீல இருக்கக்கூடிய ஒரு லாங் லேண்ட்னு வச்சுக்கோங்க, சீ ஷோரில் இருக்கக்கூடிய ஒரு லாங் லேண்ட். ஸோ பேரியர் இஸ் ஐலாண்ட் இஸ் அ லாங் அண்ட் நேரோ ஐலாண்ட் தட் ரன்ஸ் parallel to the coastal area. ஸோ இது வந்து ஒரு ஏரியான்னு வச்சுக்கலாம், என்னது பேரியர் ஐலாண்ட் ஏரியான்ட்டு. ஸோ இட் டஸ் நாட் கனெக்ட் டு தி மெயின்லேண்ட். இட் டஸ் நாட் கனெக்ட்ஸ் டு தி மெயின்லேண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக தான் இருக்கும். ஸோ இங்கே சி இருக்கும், இங்கே வந்து லேண்ட் இருக்கும். பட் இட் டஸ் நாட் கனெக்ட் டு தி மெயின்லேண்ட். ஸோ அதுக்கடுத்து எஷூரிஸ் இஸ் அ கோஸ்டல் பாடி ஆஃப் வாட்டர் தட் ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் ஃப்ரம் ரிவர் மிக்சர்ஸ் வித் சால்ட் வாட்டர்ஸ். ஸோ ஆக்சுவலாக எஷூரிஸ் அப்படிங்கிறது தெரியும், ரிவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடலோட கலக்கிற இடம் தான் எஷூரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், volcanoes and mountain regions. volcanoes and mountain regions பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ மவுண்ட் கேமரூன், மவுண்ட் கிளிமாஞ்சாரோ, மவுண்ட் பீலே. ஸோ இதெல்லாம் எந்த கண்ட்ரியை சேர்ந்தது, எது வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்கன்ட்டு. மவுண்ட் பீலே இஸ் கரேபியன். ஸோ ஆப்ஷன் 3 மட்டும் தான் கரெக்டாக பட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி 3 ஒன்லி. ஸோ பேர் 1 இஸ் இன்கரெக்ட்லி மேட்ச்ட். மவுண்ட் கேமரூன் இஸ் லொகேட்டட் அட் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக பிளேசஸ் இன் நியூஸ் வந்து ரொம்ப முக்கியம். மவுண்ட் கேமரூன் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கு. இட் இஸ் அ ஒன்லி ஆக்டிவ் வால்கனோ இன் வெஸ்ட் ஏஷியா. இஃப் இட் நாட் ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மவுண்ட் கேமரூன் வந்து வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கு. மவுண்ட் கிளிமாஞ்சரோ வந்து ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கு. மவுண்ட் பீலே வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல இருக்கு, கரேபியன் சீல இருக்கு. ஸோ மவுண்ட் கிளிமாஞ்சரோவும் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் கேமரூனும் வந்து வால்கானிக் ஐலாண்ட்ஸ்க்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆக்சுவலாக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து மவுண்ட் கேமரூன் நமக்கு வந்து மவுண்ட் கேமரூன் எங்க இருக்கு, வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கு. ஸோ மவுண்ட் கேமரூன் இஸ் இன் ராக்கி மவுண்டன் கிடையாது, இட் இஸ் இன் வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா. ராக்கி மவுண்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து அமெரிக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தப்பு. மவுண்ட் கிளிமாஞ்சரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா. மவுண்ட் கிளிமாஞ்சரோ வந்து ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா. ஸோ ரெண்டுமே தப்பு. A lava plateau is discovered with extensive horizontal layers of basalt. What can be it referred about the information? A lava plateau is discovered with extensive horizontal layer. ஒன்றும் கிடையாது, ஆக்சுவலாக ஒன்றும் கிடையாது. மிட் ஓஷனிக் ரிட்ஜஸ் தான் இவங்க இப்படி கொடுத்துருக்காங்க. இட் வாஸ் கிரியேட்டட் பை ஹைலி ஃப்ளூயிடிக் பேசிக் லாவா ஸ்ப்ரெடட் ஓவர் தி லார்ஜஸ்ட் ஏரியா. ஆக்சுவலாக வந்து ஜஸ்ட் ஒரு சி ஏரியா. அந்த சி ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக ஏதோ ஒரு பார்ட்டில் கண்டினியூஸாக வந்து ஒரு ஹரிசாண்டல் லேயர் பசால்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அது என்னது அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஸ்ப்ரெட்டிங் வால்கானிக் மிட் ஓஷனிக் ரிட்ஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வால்கானிக் எரப்ஷன்ஸ் எப்பவுமே நடந்துகிட்டே இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அக்குமுலேட் ஆகிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்ட் மாதிரி வந்து நமக்கு வந்து என்ன ஆகும், ரிசல்ட் கொடுக்கும். பார்க்கும்போது அப்படி தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இட் வாஸ் நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.